ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எக்கு பிரெட்டு சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 முட்டையை மட்டும் வேக வச்சு இப்படி திருவிக்கிறேன். எல்லோவையும் சேர்த்தே போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம், நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நான் தவா தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ ப்ரெட்டை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மட்டும் ஃபஸ்ட் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் இது பீஸா சாஸ்லாம் கிடையாது, வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும்தான். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக இதை ட்ரை பண்ணியிருக்கேன். டொமேட்டோ சாஸ் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப வேணாம். இதில் நம்ம சீஸும் திரி வச்சுருக்கேன். எக்கு ஃபுல்லாமே எல்லாத்தையுமே அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இதை வந்துட்டு நான் பன்னீர் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்துட்டு ஒரு 1 பீஸ் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். நான் சீஸ் யூஸ் பண்ணல. ஸோ ப்ரெட்டு பன்னீரை மட்டும் சும்மா அங்கங்கே லைட்டாக மட்டும் நான் போட்டு விட்றேன். இப்போ எல்லா ப்ரெட்டுக்குமே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் மேலே வந்து இன்னொரு ப்ரெட்டை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். இது 2 பக்கமும் போட்டு ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்கம் ரோஸ்ட் பண்ணால் அதுவே போதும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சடனாக ஒரு 10 நிமிஷம் ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.